தான் கடமை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எதுக்கும் ஆசைப்படாம தான் வாழ்க்கை விருப்பம் ஆசை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு தான் தங்கச்சிங்களுக்காகவே வாழ்ந்தவனுக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க இருந்துச்சு. அது தடைப்பட்டு போச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீங்களா யோசிச்சீங்களா? ஒரு மரியாதை பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒழுக்கம் எதுவுமே இல்லாத குடும்பத்துக்கு இப்படிதான் நடக்கும். இதுக்கு மேலையும் உங்க அண்ணன் குடும்பம் திருந்தலனா இன்னும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தான் அனுபவிப்பாங்க. நிச்சயம் அனுபவிப்பாங்க. மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது எடுத்து வை, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஏண்டி காலேஜ் கேண்டீன்ல மத்தியானம் சாப்பிடலையா? அது இல்லம்மா, என் காலேஜ் கேண்டீன் குக்கு வீட்ல ஏதோ சண்டை போட்டுட்டு வந்துட்டான் போல. எல்லாத்துலயும் உப்பு அள்ளி கொட்டிட்டான், வாயில வைக்கவே முடியல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வீட்ல இருந்து கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஏதோ பெருமாள் கோயில் பிரசாதம் மாதிரி கொடுத்தாங்க, அததான் சாப்பிட்டோம். ஏமா, கவர்மெண்ட்ல மனு கொடுக்கற மாதிரி சாப்பிடாததுக்கு இவ்ளோ ரீசன் சொல்லியும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி, உங்க அப்பா ஏதோ 6 மணிக்குள்ள கொரியர் அனுப்பணும்னாரு. அதுக்குள்ள இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு உனக்கு அப்புறமா டிஃபன் பண்ணி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. இதெல்லாம் நான் பண்றேமா, முதல்ல நீ போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது பண்ணு. என்னம்மா இது? ஏன் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து மஞ்சள் தடவிட்டு இருக்க? ஆமாண்டி, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ பெங்களூர்ல இருக்காரா. அவரோட பையன் அமெரிக்கால பெரிய படிப்பு படிச்சுட்டு ஏதோ பெரிய கம்பெனில வேலை பாக்குறானா. ஜாதகம் அனுப்புங்க, ஜாதகம் பொருந்தி இருந்தா பேர் கொண்டு பேசலாம்னு சொன்னாரா. அதான் அப்பா ரெடி பண்ண சொன்னாரு, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா நினைச்சிட்டு இருக்காரு அப்பா? பொலிட்டீஷியன் மாதிரி தினம் பேச்ச மாத்திட்டு இருப்பாரா? படிப்பு முடியற வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்க மாட்டேன்னு அவர் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு ஜாதகத்தை அனுப்புறாரு? அதேண்டி என்கிட்ட கேக்குற? உங்க அப்பா மேலதான் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு. கேக்க தான் போறேன், எனக்கு என்ன பயம்? எந்த காரணத்தை கொண்டு நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. நான் சொன்னதை மீறி ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்க, அந்த பையன் அமெரிக்கால வேலை பார்த்தாலும் சரி, ஆப்பிரிக்கால வேலை பார்த்தாலும் சரி, இங்க வந்தானா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி அனுப்பிச்சிடுவேன். வர இந்த வீட்டுல எல்லாமே ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு. அப்பா மேலதானே இருக்காரு, அவர்கிட்ட போய் கேக்குறேன். நான் போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள நீ சாப்பாடு ஏதாவது பண்ணி வைக்கல, அப்புறம் நான் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருவேன். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ படிச்ச ஸ்கூல்ல இல்ல காலேஜ்லாம் ஒரு ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற பேசிக் பிரின்சிபல் கூட உனக்கு கத்து தரலையா? இல்ல நீ வர்ற ஏதாவது டென்ஷன்ல மறந்து போயிட்டியா? இப்ப நான் கதவு தட்டாம உள்ள வந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனையாப்பா? எஸ். மே ஐ கம் இன்? கம் ஆன். ஏன்? இப்பதான் தட்ஸ் மை கேர்ள் காவ்யா. யூ see, நமக்கு என்ன தலைவர விஷயமா இருந்தாலும் பேசிக் டிசிப்ளின்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நமக்கும் ரோட்ல போற எருவ மாடுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? ஓகேப்பா, இனி நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்த கமிட் பண்ணா அதை ஃபாலோ பண்ணணும். நாளே நாள்ல காத்துல பறக்க விட்டுற கூடாது. நீ எதமா சொல்ற? அன்னைக்கு மாமா கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சீங்க? எனக்கு படிப்பு முடியற வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன், நான் இல்லன்னு சொல்லியே. இப்ப அந்த கமிட்மெண்ட்டை நீங்களே தூக்கி போட்டுட்டு எதுக்கு என் ஜாதகத்தை பெங்களூர்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க? ஓ, அத கேக்குறியா? நாம யாருக்காவது ஒரு விஷயத்தை கமிட் பண்ணா இல்ல கமிட்மெண்ட் கொடுத்தா அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அத மீறவே கூடாதுமா. ஆனா நாம அத நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்றோமா? இல்லையே. சிக்னல்ல ரெட் விழுந்தாலும் போலீஸ் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு போறது இல்ல, நோ பார்க்கிங்ல நாம நிறுத்துறது இல்ல.
ஒன் வேல மை வே அப்படின்னு வயலேட் பண்ணி போயிட்டே இருக்கிறது இல்லையா? இவ்வளோ ஏன் கமிட்மெண்ட் பற்றி நீ இவ்வளோ சீரியஸாக பேசுறியே, அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா? காலேஜுக்கு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை எங்க உன் மனசு தொட்டு சொல்லு, நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுற? மீறதில்ல? கிளாஸை கட்டடிச்சிட்டு சினிமா ஹோட்டல் அப்படின்னு சுத்துறதில்ல? இன்னும் வேற என்னெல்லாமோ பண்றதில்ல? அப்ப அதெல்லாம் தப்பு இல்லையாமா? சில சமயங்கள்ல நாம பண்ற கமிட்மெண்ட்லயே சில சேஞ்ச் நாம பண்ணிக்கிட்டு நம்ம அட்வான்டேஜுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிறோம். இதே மாதிரிதான் நான் பண்ண கமிட்மெண்ட்டும். உன் மாமா கிட்ட என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி என்னால சொல்ல முடியலம்மா. அதனால அப்படி சொன்னேன். நிஜமாவே உன் படிப்பு முடிகிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை காவியா. ஆனா அதே சமயம் நாமளே எதிர்பார்க்காம ரொம்ப நல்லதா ஒரு அலையன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோ, அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடாம நம்ம கமிட்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ற கமிட்மெண்ட் யாரையும் பாதிக்க கூடாது. யாரையும் பாதிக்காத வரைக்கும், அது தப்பு இல்லாத வரைக்கும் நான் அதை வயலேட் பண்றதுல தப்பே இல்லை காவியா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இந்த டாபிக்கை நைட்டு டின்னர் சாப்பிடும்போது வச்சுக்கலாமே? அதனால இப்போ உன் மாமா கிட்ட என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி என்னால சொல்ல முடியலம்மா. ஆனா அதே சமயம் ரொம்ப நல்லதா ஒரு அலையன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம கமிட்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. இந்த அப்பா ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்காரோ? படிப்பு முடியற வரைக்கும் 2 வருஷம் வெயிட் பண்றேன்னு சொன்னாருல்ல, இப்ப என்ன ஆச்சு? என்னை எதுக்கு வீட்டை விட்டு துரத்துறதுலயே குறியா இருக்காரு? சித்தார்த்த பிடிக்காததுனாலதான் இப்படி பிஹேவ் பண்றாரு. சித்தார்த் ரொம்ப நல்லவன், ஸ்வீட் பாய், என்ன நல்லா வச்சு பாத்துப்பான். இது ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது? ஸ்டடீஸ்ல வேற கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா கிட்ட பேசலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போலாமா? இல்ல சித்தார்த்த மீட் பண்ணலாமா? போனாலும் இந்த விஷயத்த சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல. யார்கிட்டயாவது இத மனசு விட்டு பேசணும் போல இருக்கு. என்ன பண்றது? வாடா சிவா, கதை சும்மா தான் சாத்திருக்கு. சிவா மட்டும்தான் வரணுமா இல்ல காவியாவும் வரலாமா? காவ்யா, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. ஏய், கீழே வேணாம், மேல உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னாச்சு முரளி சார்? ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல்?
ரொம்ப டல்லா இருக்கீங்க. இல்லை ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கு ஃபுல் டே ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்தது. இப்போ தான் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்படியே உட்காந்துட்டேன். திரும்பவும் சிவாவோட வெளில போக வேண்டியது இருக்கு. அவன் தான் வந்துட்டான்னு நினச்சேன். ஓகே ஓகே. நான் கூட நீங்க டல்லா உட்கார்ந்துருக்கிறத பார்த்ததும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சிட்டேன். ஆமாம், இந்த நேரத்தில் ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்க. ஏதோ முக்கியமான விஷயமா இல்லை யூஸ்வலாக அப்பாவோட சண்டையா? இதான் முரளி சார். என்னன்னு சொல்லாமலேயே என் ஃபேஸ பார்த்தே கண்டுபிடிச்சிட்டீங்களே. உங்களுக்கு பேங்க்ல வேலை போனா கூட கவலை இல்ல. ஃபேஸ் ரீடிங் பார்க்கப்படணும் போர்டு போட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம். அப்பா கூட சண்டை ஓகே. இன்னைக்கு என்ன மெனு? வழக்கம் போல பாஸ்புக் வச்சு பணம் எடுத்தியா? சீச்சி, என்ன முரளி சார், நம்புங்க, ஐ ஸ்வேர் இட். இப்ப அந்த மாதிரி விஷயம்லாம் பண்றதே இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணாயிட்ட. சித்தார்த் மேட்ரு இவர்கிட்ட சொல்லலாமா? இல்ல, வேண்டாம். இவரை ஹர்ட் பண்ண வேண்டாம். என்ன ரொம்ப யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. அப்பா கூட வழக்கம் போல ஸ்டடி சம்பந்தப்பட்ட சண்டை தான். வீட்ல இருக்கவே பிடிக்கல. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனசுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு. அதான் இங்க வந்த. காவியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? வேண்டாம், அவளே ஏதோ மூட் அவுட்ல வந்திருக்கா. அப்புறம் நம்ம விஷயத்த சொல்லி அவளை இன்னும் மூட் அவுட் பண்ண வேணாம். முரளி சார், என்ன நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? நத்திங். என்ன சாப்பிட்ற? காஃபி, டீ ஏதாவது? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சம்டைம்ஸ் சின்ன குழந்தையாவே இருந்திருக்க கூடாதான்னு தோணுது. அந்த டைம் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்தது. கவலையே இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, புக்ஸ் படிச்சு, இஷ்டத்துக்கு சாப்பிட்டு, எப்ப வேணும்னாலும் தூங்கி எழுந்து. அந்த கோல்டன் பீரியட் இனிமே வரவே வராதுல்ல. எனக்கு மட்டும் மேஜிக் லேம்ப் கிடைச்சா ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை சைல்ட்ஹுட்னு தான் கேட்பேன். காவியா, என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணுமா? டு யூ நீட் எனி மணி? அன்னைக்கே நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல, எப்போவுமே நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாது. இல்ல முரளி சார், அப்படியெல்லாம் ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பேன். உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா சொல்லு. பை த வே, உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? அவர் படம் டைரக்ட் பண்ணுற விஷயம் என்னாச்சு? யா, ஹீ இஸ் ஃபைன். ஆனா என்னமோ பேட் லக் அவனை துரத்தி துரத்தி அடிக்குது. அவனும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான். மாப்பிள்ளை முரளி மச்சக்காரன் தான். நானும் பார்க்குறேன், ஒரு லைட் ஆஃப் ஆனா இன்னொரு லைட்டு தானாவே ஆன் ஆகுது. நமக்கு தான் ஃபியூஸே போயிடுது. வாடா, ஏன் அங்கேயே நிற்கிற? ஹலோ காவியா. ஹலோ சார். உங்க கூட பேசிட்டு இருந்தது மனசு ரொம்ப ஃப்ரெஷ் ஆக்கிடுச்சு. சிவா சார் கூட நீங்க எங்கேயும் வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, சாரி. வீட்டுக்கு வந்துட்டு காஃபி, டீ எதுவும் சாப்பிடாம போகிறேன். இல்ல தேங்க்ஸ், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா சாப்பிடுறேன். ஓகே, வரேன் சார். நான் வரேன் சார். ஓகே காவியா, பாய். இன்னைக்கு அடப்பாவி, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? திடீர்னு அந்த பொண்ணு திரும்பி வந்துச்சுன்னா என்னடா நினைக்கும்? ஒன்னும் நினைக்க மாட்டா. எனக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் வைங்கன்னு கேட்பா. இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே கூடாது. அதனால இப்ப நீ இருக்கிற மூட் அவுட்டுக்கு 2 லார்ஜ் போட்டேன்னு வச்சுக்க,
எல்லாம் சரியாயிடும். ஐயோ வேணாம்ப்பா, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். நீ காலைல போகும்போது கதவை சும்மா சாத்திட்டு போ, ஓகேவா? குட் நைட். டேய் மச்சான், நீ பண்றது நியாயமே இல்லடா. இப்ப எனக்கு யாரா கம்பெனி கொடுப்பா? நீ தானடா சொல்லுவ சரக்கு பாட்டிலை விட ஸ்ட்ராங்கான கம்பெனி எதுவும் இல்லைன்னு. வேணும்னா டிவி ஆன் பண்ணிக்கோ. ஆ? ம். இப்படி எங்க அண்ணன் கடைசி வரைக்கும் நம்ப வச்சு கழுத்தா இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அத பத்தி நினைச்சாலே கோபமா வருது. எத்தனை தடவை அவர்கிட்ட கேட்ட, உன் மனசுல ஏதாவது இருந்தா ஓப்பனா சொல்லுன்னு. எப்படி கேட்டாலும் ஒண்ணும் இல்லன்னு கல்யாணம் வேணான்னு புலம்பிட்டு இருந்தாரு. இப்போ அந்த பொண்ணு நிக்க வச்சு அத்தனை பேருக்கு முன்னால இதுக்காக நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன். இப்படி செருப்படி வாங்குறதுக்கா? நம்ம வீட்டு மனுஷங்களை இந்த விஷயத்துல கேட்கவே வேணாம். அர்ச்சனா வீட்டுக்காரர் ரமேஷுக்கு இப்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு கேவலப்படுத்திடுவாரு. எனக்கு வேணும், நல்லா வேணும். ஏய் நிறுத்திடுவோம் புலம்பல. என்ன நான் கண்டபடி கத்துவன்னு நீ கோவமா இருக்கிற மாதிரி டிராமா ஆடுறியா? எதுக்கு நீ உங்க அண்ணனை ப்ளேம் பண்ணி ஏமாத்த பாக்குற? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இன்னைக்கு நடந்த அத்தனை கலாட்டாக்கும் அசிங்கத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். என்ன நான் காரணமா? என்ன பேசுறீங்க? நானே எல்லாத்தையும் மறைச்சேன்? ஆமாண்டி, நீ தான் காரணம். தேவையாடி உனக்கு இந்த கேவலம் எல்லாம்? தேவையா உனக்கு? உன்னை உங்க அண்ணன் தேடி வந்து எனக்கு பொண்ணு பாருன்னு கேட்டாரா? கேட்கல. அப்ப பேசாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்க வேண்டியது தானே? நீ அப்படி பண்ணலையே. இது எல்லாத்துக்கும் பணத்தாசை தாண்டி காரணம். எங்க வேற இடத்துல உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி அடிக்கடி கண்ணை கசக்கிட்டு போய் நின்னு பணத்தை வாங்க முடியாதுன்னு நீயா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு எல்லாம் உன் கண்ட்ரோல்ல உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நீ நினைச்ச. என்ன மூஞ்சி மாறுது? எப்படி கரெக்டா மனசை பிடிச்சு சொல்றான்னு பாக்குறியா? உன் கூட 10 வருஷமா குடும்பம் நடத்துறேன்னு இந்த இழவு கூட எனக்கு தெரியாது. உன் பிச்சைக்கார திங்கிற புத்தியால அந்த சிவைய நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டான். நானாடி உன்னை பணம் வாங்கிட்டு வர சொல்லி உங்க அண்ணன் வீட்டுக்கு ஒன்னு அனுப்பிச்சேன். அவங்கிட்ட நீ வாயை திறந்தியா? இப்படி அசிங்கப்பட்டதுக்கு இல்லாம என்னையும் உன் கூட கூட்டிட்டு போய் தலைகுடிய வச்சுட்ட. இதுல உனக்கு என் மேல வருத்தம் வேற. இந்த கேவலத்துக்கு உன் தங்கச்சி வீட்டுங்களுக்கு போய் கூப்பிடுறதுக்கு உன்னை கூட்டிட்டு போகலன்னு. ஆரம்பத்துல இதெல்லாம் ஒத்து வரல. உங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னு சொன்னது விட்டுட்டு வர வேண்டியதானே? அந்த பொண்ணுக்கு தேவையில்லாம ஆசையை காட்டி உங்க அண்ணனுக்கு போன் பண்ண வச்சதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் உங்க அண்ணனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்ச வரைக்கும் உன் பேரசை மட்டும்தாண்டி காரணம். பணம் பணம் பணம்னு எல்லாத்திலும் கிரீடியா இருந்ததுனாலதான் இன்னைக்கு மானம் போய் கிடக்கு. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதிகமா பணம் இருந்தாதான் சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்காத. இருக்கிறத வச்சு போதுங்கிற திருப்தி மட்டும் இருந்தாலே போதும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்போ உன்னால எல்லாருடைய நிம்மதியும் போய் சும்மா என்னையே குத்த சொல்லாதீங்க. நானே நொந்து போயிருக்கேன். என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அதை தாண்டி நானும் சொல்ல வரேன். இன்னையோட உன் அண்ணனுக்கு இதை பண்றேன் அதை பண்றேன்னு ஏதாவது ஆரம்பிச்ச அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உன் மத்த தங்கச்சிங்க மாதிரி உன் குடும்பத்தை முதல்ல கவனி. இந்த 2 மாசத்துல பையனோட படிப்பு போய் நல்ல சாப்பாடு சாப்பிடாம நாரி போய் கிடக்குறான். இத்தனை வருஷமா நானும் போனா போகுதுன்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இன்னைக்கு சிவா கேட்ட மாதிரி அடக்கி வைக்கிற ஆம்பளையா நான் இல்லாம போயிட்டேன். ஆனா இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். இங்க பார், மாசம் மாசம் நான் என்ன சம்பளம் கொடுக்கறனோ அதுக்குள்ள ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு. வீணா கற்பனையில இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. உனக்கு சூடு சொரண தன்மானம் இருந்துச்சுன்னா இந்த நிமிஷத்தோட உன் அண்ணன் கிட்ட போய் பிச்சை எடுக்கிற கேவலத்தை இதோட நிறுத்திக்கோ. இல்ல நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க கொடுக்கிற சம்பளத்துல என்னால குடும்பம் நடத்த முடியாதுன்னு நினைச்சேன்னா அதையும் சொல்லு. நாளைக்கே உன் அண்ணன் வீட்டுக்கு ஒரேடியா போயிடலாம். என் பையனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். என்ன முடிவு பண்ணிருக்குங்கிறத காலையில யோசிச்சு சொல்லு. நாளைக்கு காலையில நான் நிம்மதியா வேலைக்கு போறதா இல்ல வக்கீல பார்க்க போறதான்னு நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன்.